இப்போலாம் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப மோசமா போய்க்கிட்டு இருக்கு. ஹைதராபாத்ல உள்ள ஒரு இடத்துல மாதவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா. இவருடைய வீட்டுக்காரர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மில ஒரு ஜவான் ஆஃபீசரா இருக்காரு. ஆர்கியுமென்ட்ல கிளம்பி போனவங்க ஆள காணோம் அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா ஆச்சு? ஒரு ஆர்கியுமென்ட்ல போனவங்க இவங்களுக்குள்ள எப்பவுமே இப்படி சண்டை வர்றது யூசுவல் தான். ஸோ அதனால இது பண்ணிக்காதீங்க. வந்துருவாங்க. ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்குலாம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருவோம்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் குடுக்குறாங்க. போலீஸ் இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. என்னாச்சு? ஏதாச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாளையில ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்படுது. தன்னோட ஒய்ஃபோட நடந்த ஒரு பெரிய ஆர்கியுமென்ட் சண்டையா மாறி, அந்த பொண்ணு ஸ்பாட்லயே கொல்லப்பட்டிருக்கா. கொன்னதுக்கு அப்புறம் அவள துண்டு துண்டா வெட்டி, குக்கர்ல போட்டு வேக வச்சு, அம்மில அரைச்சு, செதஞ்ச அந்த உடல எடுத்து ஏரியில வீசிட்டு போயிருக்கான். உங்கள்ட்ட நான் சொல்ல வர்றது ஒண்ணே ஒண்ணு தான். ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. நம்ம கூட உள்ளவங்க பயங்கர டாக்ஸிக்கா இருக்காங்க அப்படின்னா, இம்மீடியட்டா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ப விட்டு வெளியேற பாருங்க. தயவு செய்து அத மேற்கொண்டு அந்த கத்திய நீங்க திரும்ப திரும்ப பிடிக்கிறனால, ரத்தம் வந்துகிட்டு தான் இருக்கும். அது ஒரு நாள் இந்த இடத்துல தான் கொண்டு வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நோ அப்படின்னு சொல்ல பழகிக்கங்க. வற்புறுத்தி நீங்க எந்த ஒரு வாழ்க்கையும் வாழணும்னு எந்த அவசியமும், கட்டாயமும் கிடையாது.